வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி இன்னும் நல்லா படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு படிக்கிறதே கஷ்டம், இல்லை சில பேருக்கு படித்தது மறந்து போயிடும். ஆனால் சில சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நீங்களும் சூப்பராக படிக்கலாம். இந்த 5 நிமிஷத்தில் முக்கியமான 5 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, பிளானிங். பிளானிங் இஸ் த டூல் ஃபார் சக்ஸஸ். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்க போகிறீங்க, எப்படி படிக்க போகிறீங்கன்னு ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் எவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணுங்கள். சின்ன சின்ன லெசனாக பிரித்து படிங்க. உதாரணத்துக்கு 1 மணி நேரத்தில் ஒரு லெசன் படிக்கிறது, இல்லைன்னா 20 பக்கம் நோட்ஸை முடிக்கிறதுன்னு இலக்கு வச்சுக்கோங்க. இப்படி திட்டமிட்டு படித்தா உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியும், டைமும் வேஸ்ட் ஆகாது. நம்பர் 2, சரியான இடம். நீங்கள் படிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. வெளிச்சம் நல்லா இருக்கணும். தேவையில்லாத பொருட்கள் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிவி ஓடிட்டு இருந்தால், இல்லைனா நிறையா பேர் பேசிட்டு இருந்தால் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நல்ல சேரில் நிமிர்ந்து உட்காந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வராமல் உங்களால் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 3, சுறுசுறுப்பாக படிக்கிறது. சும்மா புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு பதிலாக சுறுசுறுப்பாக படிங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லைனா நோட்ஸ் எடுங்க. படித்ததை உங்கள் சொந்த வார்த்தையில் சொல்லி பாருங்கள். யாருக்காவது டீச் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா புரியும். கேள்விகளை நீங்களே உருவாக்குங்க. அதுக்கு பதில்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை எக்ஸாமில் எழுதுகிறப்ப மறக்காமல் இருக்கும். நம்பர் 4, இடைவேளைகள். தொடர்ந்து ரொம்ப நேரம் படிக்காதீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அப்புறமும் ஒரு சின்ன பிரேக் எடுங்க. 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வாக்கிங் போங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மூளைக்கு ரெஸ்ட்டு கிடச்சி உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் திரும்பவும் எனர்ஜியாக படிக்க ஆரம்பிக்கலாம். பிரேக் எடுக்காமல் படித்தா சீக்கிரமே டயர்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் படித்த எல்லா விஷயங்களும் உங்களை ஒன்று சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்பர் 5, ரிவிஷன். கடைசி டிப், ஆனால் ரொம்ப முக்கியமானது. ரிவிஷன் பண்ணுறது. நீங்கள் படித்ததை ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது உங்கள் ஞாபகத்தில் நல்லா நிற்கும். வாரத்தில் ஒரு தடவையோ இல்லைனா 2 தடவையோ நீங்கள் படித்த எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள். அப்போ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்லா உங்களாலையும் படிக்க முடியும். படித்ததை மறக்காமலையும் இருக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.